தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. கலந்தாய்வின் போது மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்களாக கல்வியாளர்கள் கூறுவதை தற்போது பார்க்கலாம். மக்களுக்கு சேவையாற்ற விரும்பும் மாணாக்கர் அதிகம் பேர் தேர்வு செய்வது மருத்துவ படிப்புகளைத்தான். அந்த வகையில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வரமாக இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக எண்ணிக்கையில் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இஎஸ்ஐ மருத்துவமனை உட்பட 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ளன. இவற்றில் 5200 மருத்துவ இடங்கள் உள்ளன. இதில் அகில இந்திய ஒதுக்கீடு போக மீதமுள்ள கிட்டத்தட்ட 4600 இடங்கள் 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 3500 இடங்கள் உட்பட என தமிழ்நாட்டில் மொத்தம் 8400 மருத்துவ இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்புவதற்காக மாணாக்கருக்கு 5 வகையான ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கும். மருத்துவ கலந்தாய்வு அரசு ஒதுக்கீடு, நிர்வாக ஒதுக்கீடு என 2 வகையாக நடத்தப்படும். மொத்தம் 4 சுற்றுகளாக கலந்தாய்வு நடத்தப்படும். முதல் சுற்றில் 5000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போது முதலில் அரசு கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் தேவைப்படும் பட்சத்தில் தனியார் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம். முதல் சுற்றில் கிடைக்கப்பெற்ற கல்லூரி உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அதனை தேர்ந்தெடுத்து விடலாம். தொடர்ந்து ஒரிஜினல் சான்றிதழ்களோடு கல்லூரிக்கு சென்று பணம் கட்டி சேர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை அந்த கல்லூரி பிடிக்கவில்லை என்றால் ரீ அலாட்மெண்ட் இருக்கும். அந்த முறையில் வேறு கல்லூரியை தேர்வு செய்து கொள்ளலாம். 36+37 கவர்மெண்ட் காலேஜில் எது நல்லா இருக்குங்கிறது ஆன்லைனில் நிறைய டேட்டாஸ் அவைலபிள். அது மாதிரி தரவரிசை அடிப்படையில் போடுங்க. சரி, கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜும் கட் ஆஃப் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். பிரைவேட் காலேஜ்லையும் எதெல்லாம் ஓல்டு காலேஜஸ், எதுலெல்லாம் நிறைய இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இருக்காங்க, எங்கே போனால் என்னால் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அகாடமிக்ஸை தாண்டி அப்படின்னு அதுக்கான தரவரிசை பட்டியலும் அவைலபிளாக இருக்குது நிறைய வெப்சைட்டில். அப்போ கல்லூரிகள் பிரைவேட் காலேஜ்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுங்கிற கவனத்தோடு மெடிக்கல் காலேஜோட குவாலிட்டி பார்த்து போடணும் அப்படிங்கறதா மாணவர்களுக்கு நம்முடைய வேண்டுகோள். 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு அரசு கல்லூரி மட்டுமின்றி தனியார் கல்லூரியில் கூட வருடாந்திர மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே செலுத்துகிறது. தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர 72,743 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 29,680 விண்ணப்பங்கள் அதிகமாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.